ஒருத்தன் என்ன பண்ணுறான், மலை உச்சியிலேருந்து நடு இரவு பொழுது கால் தவறி கீழே விழுறான். மலையிலேருந்து கீழே விழுறான், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு பயமும் பதட்டமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஐயோ, சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது, இந்த பள்ளம் வேற எவ்வளோ தூரம் போகுதில்ல, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். கையில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறான், கையில் எதுவுமே கிடைக்கல. கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு மரக்கிளை ஒன்று கிடைக்குது. அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மரக்கிளையை பிடிச்சி தொங்கினா. இப்போ மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உனக்கு பயம் வந்துட்டு, இந்த மரக்கிளையை பிடிச்சி நம்மளால் எவ்வளோ நேரம் தொங்க முடியும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். கடவுளே, என்னை காப்பாற்று, இந்த இக்கட்டான சூழ்நிலையை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். இவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், கடவுள்னாலே இவனுக்கு பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லாமல் கடவுளை மன உருக்கி வேண்டிக்கிறான். இப்போ இவன் வேண்டுதலை கேட்டோன்னே வானிலேருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன கேட்டுச்சுன்னா, நீ தான் என்னை நம்பவே மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க, சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேண்டிக்கிறான். மறுபடியும் வானிலேருந்து ஒரு குரல் கேட்குது. இல்லை நீ என்னை எப்போவுமே நம்பவே மாட்டே அப்படின்னு சொல்லி மறுபடியும் குரல் கேட்டுச்சு. இப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களை நம்புகிறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையை என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மன உருகி வேண்டிக்கிறான். இப்போ வானிலேருந்து மறுபடியும் குரல் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, அப்போ நீ என்னை நம்புறியா, நீ என்னை நம்புறது உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறது நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னிச்சு, நீ மரக்கிளையை பிடிச்சிருக்கீல, அந்த மரக்கிளையை பிடிச்சிருக்க, உன்னோட 2 கையும் எடு, 2 கையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. இதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு. ஐயோ, இந்த மரக்கிளையிலேருந்து என்னோடய 2 கையும் எடுத்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்த நிமிஷத்துலேருந்து வானிலேருந்து குரல் கேட்டுச்சுல, அந்த குரல் கேட்கவே இல்லை, ஸ்டாப் ஆகிட்டு. இவனு வேறு வழி இல்லாமல் நைட்டு இரவு முழுக்க விடிய அந்த இருட்டில் அந்த மரக்கிளை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தான் பதட்டத்தோட. பொழுது விடிஞ்சு பார்த்தா அவன் மரக்கிளையில் தொங்கிக்கிட்டே இருந்தானே, அவன் தொங்கிக்கிட்டே இருந்தது காலு கீழே 1 அடி தூரத்தில் தரை, வெறும் 1 அடி தூரத்தில் தரை.